இந்த கதையில அரோரான்ற ஒரு சின்ன பொண்ண தான் காட்டுறாங்க. அவ பேரண்ட்ஸ் கிட்ட எப்போ பார்த்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, "என் பெட்டுக்கு அடியில மான்ஸ்டர் இருக்கு. எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்லிட்டே இருப்பா. அவ அப்பா, அம்மாக்கும் ஏதோ சின்ன பிள்ளை ஏதாவது கெட்ட கனவு கண்டுட்டு உளறிட்டு இருக்கா அப்படின்னு அசால்ட்டா விட்டுர்றாங்க. இப்படியே தினம் தினம் அந்த மான்ஸ்டர பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவ அப்பா, அம்மா கொடூரமா செத்து போயிடுறாங்க. எப்படி செத்தாங்கன்னு தெரியல. அந்த மான்ஸ்டர் தான் உண்மையாவே கொன்னுச்சான்னு தெரியல. ஏன்னா அவங்க இறந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இருக்காது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அரோரா இருக்கும்போது அவ வீட்டுக்கு எதிர் வீட்லயே ஹீரோ தங்கியிருப்பான். இந்த ஃபேமிலிக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. இருந்தாலும் ஹீரோவ கொல்றதுக்குன்னு இன்னொரு குரூப் வேற சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க? உண்மையாவே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ கொன்னது மனுஷங்களா இல்ல மான்ஸ்டரா அப்படின்றத போக போக பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த வீட்டோட ஜன்னலுக்கு வெளியில இருந்து ஒரு டஸ்ட் பறந்து வர மாதிரி காட்டுறாங்க. அந்த டஸ்ட் மத்த டஸ்ட்டுங்களோட சேர்ந்து ஒரு முயல் மாதிரி மாறுது. இது வந்துருச்சுன்றத பெட் மேல இருக்கிற அரோராக்கு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்ச உடனே பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ அப்பாவும் அம்மாவும் அடிச்சு புடிச்சு வந்து பாக்குறாங்க. அம்மா, என் பெட்டு கடியில ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னதும் அவ அம்மாவும் பெட்டு கடியில பாக்குறாங்க. எதுவுமே இருக்காது. அம்மா, இந்த ரூம்குள்ள வராதீங்க, இந்த ரூம் தரையில மட்டும் கால் வைக்காதீங்க, அந்த மான்ஸ்டர் உங்களை சாப்பிட்ரும் அப்படின்னு திரும்பவும் சொல்றா. இங்க பாரு செல்லம், நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப, அதான் பயந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இருந்தாலும் அரோராக்கு பயமா இருக்கனால அந்த ரூமோட பால்கனில பெட்ஷீட் தலகாணி எல்லாம் போட்டு அங்கேயே படுத்துக்கிறான். அந்த மான்ஸ்டர் போயிருச்சான்னு பார்த்தா அது பெட்டு கடியிலே நின்னுட்டு இவளையே தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் வானத்துல இன்னொரு வால் நட்சத்திரம் போகுது. அதை பார்த்த உடனே திரும்பவும் வேண்டிக்கிறா, எனக்கு இந்த மான்ஸ்டர் வேணாம், இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்த யாரையாவது எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மின்மினி பூச்சி அவளுக்கு வழிகாட்டுது. அதை ஃபாலோ பண்ணபடியே கீழே பாக்குறா. அவ அபார்ட்மெண்ட் கீழே இருந்து யாரோ வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க கீழே நடந்து போயிட்டு இருக்க ஆளுதான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. அரோரா மேல இருந்து பாக்குறதால ஹீரோவோட முகத்தையும் சரியா பார்க்க முடியல. அடுத்த நாள் அதே பூச்சி ஹீரோவை அடையாளம் காட்டுறதுக்காக அவன் ரூமோட போஸ்ட் லெட்டர் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸை தான் அடையாளம் காட்டுது. கரெக்டா ஹீரோவும் வந்து அதே பாக்ஸை ஓபன் பண்ணி லெட்டர் எடுக்கிறான். ஒருவேளை இவரா தான் இருக்குமோன்னு யோசிச்சு அவனுடைய லிப்ட்ல போகும்போது அந்த பூச்சியும் அவனையே தான் காட்டுது. இவளுக்கு ஏத்த மாதிரியே ஹீரோவோட வீடும் அரோராவோட வீடும் எதிர் எதிர் பிளாட்லயே தான் இருக்கும். அவளுக்கு இன்னும் வசதியா போனதால அன்னைக்கு நைட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோக்கும் அவனை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவனும் திரும்பி பாக்குறதுக்குள்ள அரோரா ஒரு குப்பை தொட்டிக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. இவனும் கரெக்டா அதே இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவ கையில வச்சிருந்த பிளாங்கெட்டுக்குள்ள மறைஞ்சிருப்பா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு துணி கிடக்குதுன்னு நினைச்சிட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலா ஹீரோவோட வேலை என்னன்னா அவன் ஒரு அசாசினா இருப்பான். அதாவது காசு கொடுத்தா யார வேணாலும் கொலை பண்ணக்கூடிய ஆளா இருப்பான். இப்போ எங்க போறான்னா ஒரு சைனீஸ் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். இங்கதான் அவனுக்கான அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதே இடத்துல இவனை கொல்றதுக்காகவே இவனோட எதிரிகளும் வந்துட்டாங்கன்றத அதையும் கண்டுபிடிச்சிடறான். இந்த கேப்ல அரோரா என்ன பண்றானா அவளோட அடையாளத்தை மறைச்சிக்க ஒரு முயல் மாஸ்க் மாதிரி இருக்கும், அதை எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு பில்டிங்க்கு மேல போய் ஹீரோ அப்படி எங்கதான் போறான் அப்படி என்னதான் பண்றான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட எதிரிகளை டைவர்ட் பண்ணி ஆளே இல்லாத தெருவுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். அவன் எதிரிகளும் டிராகன் பொம்மைக்குள்ள ஒளிஞ்சிட்டு வராங்க. ஆனா ஹீரோ தான் பிளான் பண்ணி கூட்டிட்டு வரான்னு தெரியாம வந்துட்டு இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்காத நேரம் பயங்கரமா அட்டாக் பண்றான். அங்க நடக்கிற சண்டையே பயங்கரமா இருக்கும். சும்மா வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சண்டையெல்லாம் அரோரா பில்டிங் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பா. ஆனா அவளோட கண்ணுக்கு மட்டும் ஹீரோ மனுஷங்களோட சண்டை போடுற மாதிரி தெரியாம டிராகன் கூட சண்டை போடுற மாதிரி தெரியும். அதுவும் அந்த பில்டிங் மேல ஷேடோவா தெரியும். அது மூலமா தான் பார்த்துட்டு இருப்பா. நம்ம நினைச்சது சரியா தான் போச்சு, இவருதான் நம்மளை காப்பாத்த வந்தாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்புறம் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருது. ஹீரோ எப்படியோ உயிர் பொழைச்சிடறான். ஆனா பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அப்படியே நடக்க முடியாம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அரோராவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கா. அவன் உடம்புல சொட்டு சொட்டா ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாத மாதிரி கால்ல தொடச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறான். அரோராவும் ஹீரோவுக்கு தெரியாம படிக்கட்டு வழியா அவ வீட்டுக்கு வந்துடுறா. அவ அப்பா அம்மாவும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அரோரா, நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே போன அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த தடவை ஹீரோ அதை கவனிச்சிடறான். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன பேரண்ட்ஸ் அவளை பாத் டப்ல குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நைட் டைம்ல இப்படிலாம் தனியா போகாத அரோரா, எதுவா இருந்தாலும் எங்களை கேளு, நீயே உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணிட்டு இருக்க. ஆனா அரோரா அதெல்லாம் காதலே வாங்கிக்காம அந்த ரேபிட்டே தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த ரேபிட்டும் இவளையே பார்த்துட்டு அப்படியே மண்ணுக்குள்ள குழி தோண்டி போற மாதிரி தரைக்குள்ள போயிருது. அடுத்ததா இந்த ரேபிட் என்ன பண்ண போகுதுன்னு அரோராக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே பயமும் அதிகமாகுது. அவ பேரண்ட்ஸும் பெட்ல படுக்க வச்சுட்டு குட் நைட் அரோரான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பதிலுக்கு குட் நைட் சொல்லாம குட் பைன்னு சொல்றா. இந்த மாதிரி வித்தியாசமா சொல்றத கூட அவங்க பெருசா எடுத்துக்காம அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே அந்த ரேபிட் இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் சைஸ்ல உருமாறி அப்படியே பெட்டுக்கு அடியில இருந்து மெதுவா மேல வர அது மரக்கட்டையில உடைச்சிட்டு வர்றதுனால
அந்த சத்தம் அவங்க பேரண்ட்ஸுக்கு கேட்டுருது. அரோரா அங்க என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு வேகமா ஓடி வந்து அவ ரூம் கதவை ஓபன் பண்ணதும் அந்த மான்ஸ்டரை தான் பாக்குறாங்க. அதை பார்த்ததும் பயங்கரமா அலறி கத்துறாங்க. அந்த மான்ஸ்டர் அவங்க 2 பேத்தையுமே கொடூரமா சாகடிக்குது. இப்படிதான் நடக்க போகுதுன்னு இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதால பயந்துட்டு பெட்ஷீட் குள்ள போத்திட்டு அழுகுறா. ஏன்னா அவங்க கொடூரமா சாகுற சத்தம் இவளுக்கு ஹெவியா கேட்கறதால அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. நமக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு காட்டல. அந்த நைட்டு ஃபுல்லா இப்படியே இதே பயத்தோடயே பெட்ஷீட் குள்ளேயே தூங்கிடுறா. அப்படியே காலையில விடிஞ்சிருது. வீடே சைலண்டா இருக்க இவளுக்கு தரையில கால் வைக்கவே பயமா இருக்கும். அதனால நீர் யானை மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அதோட கால்கள்லயும் சக்கரங்கள் இருக்கனால அது மேல உட்காந்துட்டு கப்பல்ல துடுப்பு போடுற மாதிரி ஒரு குச்சியை வச்சு தள்ளிக்கிட்டு தன்னோட பேரண்ட்ஸ் ரூமை திறந்து பார்த்தா அந்த ரூமே அலங்கோலமா கிடக்குது. கண்டிப்பா நம்ம அப்பா அம்மா உயிரோட இல்ல, அந்த மான்ஸ்டர் தான் கொன்றுச்சுன்ட்டு புரிஞ்சுக்கிறா. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு அந்த அபார்ட்மெண்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லயே சோகமா உட்காந்துட்டு ஃபீல் பண்றா. ஆனா கொஞ்சம் கூட அழுகவே மாட்டா. அந்த அளவுக்கு பெருசா வருத்தப்படுற மாதிரியும் தெரியாது. இப்போதைக்கு அவ மனசுல இருக்கிறது என்னன்னா, கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, இந்த அபார்ட்மெண்ட் விட்டும் போக முடியாது. ஏன்னா அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. இப்படியே நைட் ஆகுற வரைக்கும் அங்கேயே உட்காந்து இருக்கும்போது அவ வீட்டுல அதுவும் 5வது ஃப்ளோர்ல இருந்து அந்த மான்ஸ்டரோட உருமல் சத்தம் இவளுக்கு மட்டும் கேக்குது. அது பண்றத பார்த்து பயமா இருந்தாலும் அவ மட்டும் இப்ப எங்க போவா? இந்த வீட்டை தவிர வேற யாரையும் தெரியாதனால வேற வழியே இல்லாம திரும்பவும் அந்த வீட்டோட கதவை திறந்து சத்தமே இல்லாம அந்த பொம்மை மேலேயே போய் அவ பெட்ரூமுக்கும் போயிடுறா. அந்த மான்ஸ்டருக்கு தெரியாம சைலண்டா டேபிள் சேர் மேலலாம் நடந்து அவ பெட்டுக்கு ரீச் பண்ணிடுறா. அப்புறம் ஷூலாம் கழட்டி வச்சுட்டு படுக்கையை ரெடி பண்ணும்போது ஒரே ஒரு ஷூவை மட்டும் தவறுதலா கீழே போட்டுறா. அந்த மான்ஸ்டருக்கு தெரிஞ்சு போயிருது. அப்படியே தரையிலே டம்மு டம்முன்னு இடிக்க அரோரா செமையா பயந்துடுறா. பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அந்த தரையவே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மான்ஸ்டரு தரையில இருந்து ஒரு ஓட்டையை போட்டு அதோட டென்டக்கிள்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியே விட்டு அங்க தரையில கிடக்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாக்குது. அந்த பழம் அதுக்கு பிடிக்கல போல. அந்த ஓட்டை வழியாவே தூண் துப்பிருச்சு. அது கரெக்டா டேபிள் லேம்ப்ல பட்டு அதோட பல்பு உடைஞ்சிருச்சு. அரோரா பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுறா. அந்த மான்ஸ்டரும் இவள அந்த ஓட்ட வழியாவே பாக்குது. உடனே பெட்ஷீட்டை தூக்கி போட்டு அந்த ஓட்டையும் மூடிடுறா. இதுவும் சாப்பிட தான் போடுறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த பெட்ஷீட்டையும் உள்ள இழுத்துக்குது. இத பார்த்த உடனே எப்படியாவது பால்கனிக்கு போலான்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த மான்ஸ்டர் அவளை போகவே விடல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் பெட்டை போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளுது. அரோராவும் பெட்டை இறுக்கமா பிடிச்சுக்கிறா. இப்போ அந்த மான்ஸ்டர் அப்படியே கீழே இருந்து மேல வந்து இந்த ரூம் ஃபுல்லா மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. அரோராக்கு உசிரே இல்ல. ஏன்னா மான்ஸ்டர் முதுகுக்கு மேலே தானே இருக்கா. அப்புறம் அந்த மான்ஸ்டர் எதுவுமே பண்ணாம அப்படியே தரைக்குள்ள போயிருது. அதே மாதிரியே இன்னைக்கும் அதே பயத்தோடயே தூங்கிடுறா. அப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போதுதான் இன்னொரு யோசனை வருது. உடனே கிளம்பி ஒரு சர்ச்சுக்கு போறா. அந்த சர்ச்சுக்கு ஏதோ ஒரு ஃபேமஸான ஃபாதர் வந்திருப்பாரு போல. அவரை வரவேற்கிற விதமா பாட்டு பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேரு சில ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை குழந்தைங்க கையில கொடுத்து அந்த ஃபண்டை சர்ச்சுக்கு டொனேட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அரோரா கையிலையும் கொடுத்திருப்பாங்க. ஆனா அரோரா என்ன பண்றானா அந்த காசை டொனேட் பண்ணாம அப்படியே ஆட்டை போட்டு வந்துடுறா. அப்படி கொண்டு வந்த காசு எல்லாத்தையும் ஹீரோவுக்கு போஸ்ட் லெட்டர் மூலமா அனுப்பிவிட்டு அதுல ஒரு லெட்டரையும் எழுதி வச்சு அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடறா. ஹீரோ வரத்துக்காகவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ எப்பவும் போல லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கான். அரோராவோட லெட்டரையும் பாக்குறான். அந்த லெட்டர் வித்தியாசமா இருக்கும். அதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த லெட்டர்ல நீங்க தான் என்ன காப்பாத்தணும், என் பெட்டு கடியில மான்ஸ்டர் இருக்கு, நீங்க தான் அதை கொல்லணும், நீங்க வேலை செய்யறதுக்கான பணத்தையும் கொண்டு வந்திருக்கேன், அது போதுமா பாருங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பா. ஹீரோவும் அந்த பணத்தை எண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ காலிங் பெல் அடிக்க கதவை திறந்து பார்த்தா அரோரா தான் வந்து நிக்கிறா. நான் கொடுத்த பணம் போதுமா இல்ல இன்னும் தேவைப்படுதான்னு கேக்குறா. ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறான். இவன் சமாளிக்கிறான்னு தெரிஞ்சுட்டு அரோரா என்ன சொல்றானா, எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க அன்னைக்கு ஒரு டிராகன் மான்ஸ்டரை கொலை பண்ணதை நான் பார்த்தேன், அதனாலதான் உங்க ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கும் கொஞ்சம் ஜர்க் ஆயிருது. சரி வா உள்ள போய் பேசலான்னு கூட்டிட்டு போய் அரோரா உட்கார வச்சு உண்மை சொல்லு, நான் டிராகன் கொன்னதை நீ பாத்தியா? ஆமா, அன்னைக்கு சைனீஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு டிராகனோட தலை வெட்டினீங்கல்ல, அதை என் 2 கண்ணால பார்த்தேன் தெரியுமா? உங்களால மட்டும்தான் என் பெட்டு கடியில இருக்கிற மான்ஸ்டரையும் கொல்ல முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. சரி பாப்பா அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பண்ணலன்னா சொல்லல, என்ன பத்தியோ இல்ல அந்த மான்ஸ்டர் பத்தியோ உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னியா அப்படின்னு கேக்குறான். இல்ல உங்களை பத்தி எல்லாம் சொல்லல, அந்த மான்ஸ்டர் பத்தி தான் சொன்னேன், ஆனா அவங்க அதை பாக்குற வரைக்கும் நம்பல, அதை பார்த்த பிறகு நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி புரிஞ்சு புரியாத மாதிரி பேசுறா. ஹீரோக்கும் வேடிக்கையா இருக்கும், ஏதோ கற்பனை பண்ணிட்டு பேசுறான்னு தோணுது. அப்படின்னா நீ சொல்றதை
வச்சு பார்த்தா உன்னோட பேரண்ட்ஸ அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்றியா? அப்படிதானே? ஆமா, கரெக்ட்டா தான் சொல்றீங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, நான் காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயி அவங்க பேரண்ட்ஸ் ரூம காட்டுறா. அந்த ரூம் அலங்கோலமா கிடக்கிறத பார்த்துட்டு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. சரி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் கிளவ்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரூம செக் பண்ணும்போது தரையில ஒரு புல்லட் கிடக்கும். அத கையில எடுத்து, ஆமா உன்னோட பேரண்ட்ஸ் கன் யூஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு டவுட். நிஜமாவே உன்னோட பேரண்ட்ஸ் இங்க தான் இறந்து போனாங்களா? ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஏதாவது அனிமல் சாப்பிட்டிருந்தா அட்லீஸ்ட் ரத்த கரையாவது இருந்திருக்கும்ல. அதுக்கான அடையாளமே இல்லையே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது கடிச்சு சாப்பிட்டதும் அப்படியே முழுங்கிரும் தெரியுமா? அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோக்கு இன்னமும் நம்பிக்கை வரல. அவன் மைண்ட் செட்ல என்ன ஓடுதுன்னா, ஒருவேளை நம்மள கொல்ல வந்தவங்க தான் வீடு மாதிரி வந்து இவங்களும் கொண்டுட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு சந்தேகமும் வருது. அப்புறம் அரோராவை அவனோட பிளாட்டுக்கு கூட்டிட்டு போய், உன் பேரண்ட்ஸ் தான் காணும்ல, ஏன் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்க? அதுவா, போலீஸ் கிட்ட சொல்ல முடியாது. அவங்க கிட்ட போய் நான் என்னன்னு சொல்றது? என் பெட்டு கடியில மான்ஸ்டர் இருக்கு, அதுதான் அவங்கள சாப்பிட்டுருச்சு அப்படின்னு என்ன மாதிரி சின்ன பொண்ணு சொன்னா நம்பவா போறாங்க? அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். நீங்க ஒரு மான்ஸ்டர் கொல்றதையும் பார்த்துட்டேன். அப்போ நீங்க தானே சரியான ஆளு. இப்படி இவ தெளிவா பேசுறத பார்த்து ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியில கிளம்பணும், நீ உன்னோட வீட்லயே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி நேரா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பாருக்கு தான் வரான். அங்க ஒரு லேடியை சந்திக்கிறான். இந்த லேடி தான் ஹீரோக்கு வேலை கொடுக்கறவங்க. அவங்க கிட்ட அரோராவோட பேரண்ட்ஸோட ஐடியை கொடுத்து, இவங்க 2 பேரும் எனக்கு எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க, இவங்க டீடைல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு தேவைப்படுது. அது எப்படி நீ இருக்கிற இடத்துல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்னா உன்னை யாரும் கொல்ல வந்திருக்கணும், தவறுதலா அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்கள கொண்டிருக்கணும் அப்படின்னு இந்த லேடியும் அதையே தான் சொல்றாங்க. சரி உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை மட்டும் உயிரோட விட்டுட்டு போயிட்டாங்க, அவ தான் இது எல்லாத்தையும் சொன்னா. அப்போ நீ ஒரு அசசின் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிதானே? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. ஒண்ணு நீ அந்த இடத்துல இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஹீரோட்ட சொல்றாங்க. அதாவது ஹீரோவையே அரோராவை கொலை பண்ண சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருந்துட்டு, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. அரோரா பெட்டு கடியில அந்த மான்ஸ்டரும் நகர்ந்துட்டே தான் இருக்கும். அதை பார்த்தபடியே பயந்துட்டே உட்கார்ந்து இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனோட வீட்டுல ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல யாரும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள லிஃப்ட் வழியா மேல வராங்க. ஹீரோ தான் அசாசின் ஆச்சு. எப்பவுமே அலர்ட்டா இருக்கனால வித்தியாசமா ஏதாவது நடந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்ல. அதனால வேகமா அரோரா கிட்ட ஓடி போய், சீக்கிரமா பெட்டு கடியில் ஒளிஞ்சுக்கோ, உன்னை கொல்றதுக்கு ஆள் வராங்க. எப்படி பெட்டு கடியில் ஒளிஞ்சுக்கிறது? கீழே தான் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ நேரங்கட்ட நேரத்துல இப்படி பண்றாளே, சரி போய் கபோர்டுக்குள்ளேயாவது ஒளிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு சும்மா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி 2 செவத்துக்கு இடையில முட்டு கொடுத்து மேல ஏறுறான். அப்படி ஏறும்போது தவறுதலா வாயில இருந்த கத்தியும் கீழே விழுக, போச்சுரா இப்போ எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களை தேடி வந்த கொலகாரன்னு வந்துட்டான். ஹீரோவையும் பாத்துறான். இப்போ 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. இதுல ஹீரோ தான் செம்மத்தே அடி வாங்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கவும் போராடிட்டு தான் இருக்கான். அதே சமயம் பால்கனிக்கு வெளியே இன்னொரு லேடி அரோரா ரூமுக்குள்ள வந்து அவ பெட்ல படுத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு ஷூட் பண்ணா. இந்த ஷூட்டிங் சவுண்ட் ஹீரோ கேட்டுருது. அந்த லேடியும் அரோரா செத்துட்டாளான்னு பெட்ஷீட் ஓபன் பண்ணி பார்த்தா, ஆனா அரோரா பெட்ல இல்ல. அதுக்கு பதிலா கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இந்த லேடியை பார்த்துட்டு தான் இருக்கா. அந்த லேடியும் இப்ப கண்டுபிடிச்சிடறா. அப்படியே டோருக்கு வெளியே ஹீரோ இன்னமும் போராடிட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த கொலகாரன் ஹீரோவை கழுத்தை நெரிச்சு கொல்ற நிலைமைக்கே போயிட்டான். ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டே வர சடனா யோசிச்சு அந்த முடியாத சமயத்திலயும் இந்தியன் தாத்தா ஸ்டைல்ல அவன் கழுத்துல விரல விட்டு நசுக்கி அந்த கொலகாரனையும் மயங்கி வச்சிடறான். இப்போ 2 பேருமே அட் அ டைம்ல மயங்கி விழுந்துடுறாங்க. அரோரா ரூமுக்குள்ள வந்த லேடியும் அவளை பார்த்துட்டு துப்பாக்கியை நீட்டும் போது கரெக்டா அவளுக்கு பின்னாடியே அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு. அரோராவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மான்ஸ்டரையும் பாக்குறா. பயத்திலேயே அந்த பொம்மைக்குள்ளே ஒளிஞ்சிக்க அந்த மான்ஸ்டர் இந்த லேடிய புரட்டி எடுத்து கொடூரமா சாகடிச்சிருது. இங்க நடந்ததெல்லாம் எதுவுமே ஹீரோக்கு தெரியல. ஏன்னா இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிக்கிறான். ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலன்ட்டு ரூமுக்குள்ள போய் பார்த்தா அரோராக்கு ஒண்ணும் ஆகல. அவ பயத்துல நடுங்கிட்டு தான் உட்காந்துருப்பா. உன்னை யாராவது கொல்ல வந்தாங்களா? ஆமா ஒரு லேடி வந்தாங்க. எங்க அந்த லேடி தப்பிச்சு போயிட்டாளா? இல்ல அவங்கள மான்ஸ்டர் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்றா. என்னம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? தோ நான் தரையில தான் நிக்கிறேன், அந்த மான்ஸ்டர் வர சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மான்ஸ்டர் வராது, ஏற்கனவே அது சாப்பிட்டுட்டு இருக்கு, இப்போதைக்கு மேல வராதுன்னு சொல்றா. ஹீரோக்கும் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிருது. விட்டா இப்படியே தான் பேசிட்டு இருப்ப, வா இப்போதைக்கு என்னோட வீட்டுல உட்காருன்னு சொல்லி அவனோட வீட்டுல உட்கார வச்சுட்டு திரும்பவும் அரோரா ரூம்குள்ள வந்து செக் பண்ணி பாக்குறான். இவளோட ரூம் அலங்கோலமா தான் இருக்கும். ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றது தெளிவா தெரியுது. ஆனா என்ன நடந்திருக்குன்னு தான் தெரியல. தரையில காது வச்சு கேட்டு பாக்குறான், எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அந்த கொலகாரனோட பாடியும் அங்கேயே தானே கிடக்குது. அதையாவது டிஸ்போஸ் பண்ணலான்ட்டு அவனோட வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு போயிடுறான். அதை பீஸ் பீஸா கட் பண்ணலான்னு தலைகளை தொங்க விடும்போது டக்குன்னு அரோரா வந்துடுறா. என்ன பண்றீங்கன்னு கேட்டதும் ஹீரோவும் பயந்து போயிடுறான். அது ஒண்ணு
இல்ல. இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. இந்த ஆளோட பாடி பார்ட்ஸ பீஸ் பீஸா கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி பண்ணுங்க. நானும் ஒரு ஓரமா நின்னு பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு கதவ க்ளோஸ் பண்ணிக்கிறான். ரொம்ப நேரம் ஆயிடுது. அரோரா அதே இடத்திலேயே தான் தூங்கிடுறா. ஹீரோவாலயும் ஒத்தாள எல்லா வேலையும் செய்ய முடியல. அரோரா கிட்ட வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு கேக்குறான். அவளும் சந்தோஷமா உள்ள போய் 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிரியாணி பார்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அங்க பிரெண்டா அப்படின்ற ஒரு லேடி தான் வந்திருப்பாங்க. நான் சைல்டு கேர்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க தான் அரோராவை தத்தெடுத்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. டக்குன்னு அரோரா சைடுல வந்து இவர் என்னோட அப்பா தான் சொல்ல ஹீரோவாலையும் இல்லன்னு சொல்ல முடியல. அந்த லேடியும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் உள்ள வரலாமான்னு கேட்க இல்ல இப்போதைக்கு மீட் பண்ண வேண்டாம், நம்ம வேணா இன்னொரு நாள் பேசிக்கலான்னு ஹீரோவும் சமாளிக்கிறான். ஆனாலும் பிரெண்டா விடுற மாதிரி தெரியல. சார் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா நீங்க 3வது பேரண்டா அரோராவை தத்தெடுத்திருக்கீங்க. சோ நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? சரி என்ன உள்ள விடலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்க பாத்ரூமே யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்டு ஏதோ ஒரு வகையில உள்ள வரதுக்காக பாக்குறாங்க. ஏற்கனவே அங்கதான் ஒரு பாடி கிடக்குது இல்ல. ஹீரோ விடுவானா? என்னென்னமோ பேசி இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பிடுறான். ஆனா அந்த லேடி உண்மையாவே சைல்டு கேர் இல்ல, அவங்க FBI இருந்து வந்திருப்பாங்க. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதுனாலதான் விடாம இருந்திருக்கான். பிரெண்டாக்கும் ஹீரோ உண்மையான பேரண்ட் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சும்மா செக் பண்ண தான் வந்திருப்பாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருக்க டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் சாதாரண ஆள் இல்லையே. அதே சந்தேகத்தோட விண்டோல போய் பார்க்கும்போது அந்த டீமையும் நோட் பண்ணிடுறான். அப்புறம் அரோராட்ட வந்து ஆமா அவங்க சொல்றதுன்னு உண்மையா? உன்னை இந்த பேரண்ட்ஸ் தத்தெடுத்திருந்தாங்களா? ஆமா உண்மையதான் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு கேட்ட பிறகுதான் இப்போதான் அரோரா நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் சரியா பாத்துக்காம அடிச்சு துன்புறுத்துனாங்க, என்ன காயப்படுத்தினாங்க. இதனாலேயே அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிருச்சு. அந்த கோவத்துல இருக்கும்போதுதான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்தேன். என் அப்பா அம்மா பிடிக்கல, அவங்க எனக்கு வேணாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மான்ஸ்டர் வந்து அவங்கள சாப்பிட்டுருச்சு. அது நடந்ததுக்கு அப்புறம் என்னை யாரெல்லாம் அடாப்ட் பண்றாங்களோ அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி எல்லா பேரண்ட்ஸையும் கொன்றுச்சு. அது என்னையும் சாப்பிட பாக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க தான் திரும்பவும் வேண்டிக்கிட்டேன். அப்படி வேண்டதுனாலதான் நீங்களும் எனக்கு கிடைச்சீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு தலையை சுத்துற மாதிரி ஆயிருது. ஏன்னா அரோரா சொல்றது எல்லாமே உண்மையை சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா இவ சின்ன பொண்ணா இருக்கனால இவ சொல்றதையும் முழுசாவும் நம்ப முடியல. உண்மையாவே அரோராவை தான் கொல்ல வராங்களா இல்ல இவனை கொல்ல வராங்களான்னு தெரியாம ஒரு குழப்பத்துல அந்த லேடியை மீட் பண்றதுக்காக திரும்பவும் போறான். அவங்க மேலேயும் ஒரு சின்ன டவுட்டா இருக்கனால போகும்போதே பீஸ் பீஸா கட் பண்ண டெட் பாடிய ஒரு பெரிய ட்ராலிக்குள்ள போட்டுக்கிட்டு இன்னொரு சின்ன ட்ராலில அரோராவோட பாடி இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறான். அதை சொன்ன உடனே அந்த லேடியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ உண்மையாவே நீங்க தான் எங்களை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த லேடியும் சேச்சே உன்னை கொல்றதுக்காக அனுப்பல, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா? நீ ஒரு கொலைகாரன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அவளால பிரச்சனையா இருக்கனால கொலை பண்றதே மேல்னு யோசிச்சு ஆள் அனுப்புனேன். ஆனா ஒரு டெட் பாடி தான் கொண்டு வந்திருக்கேன், இன்னொரு ஆள் எங்கன்னு கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அரோராவும் வந்துடுறா. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டா போல. இன்னொரு லேடியா அந்த லேடி என்ன கொல்ல வரும்போது அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்றா. அவளை பார்த்ததும் ஹீரோ கிட்ட ஏன்டா அவளை கொன்னுட்டேன்னு சொன்ன, இப்போ உயிரோட வந்திருக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஆமா நான் போய் சொல்லிட்டேன், சூட்கேஸ்ல இடம் பத்தல, அதான் எக்ஸ்ட்ரா பாடி பார்ட்ஸ் இன்னொரு சூட்கேஸ்ல போட்டுட்டு வந்தேன், அதை பார்த்து நீங்களும் நம்பிட்டீங்க அப்படின்னு கேஷுவலா சொல்றான். அந்த லேடியும் செமையா கடுப்பாயிடுறாங்க. ஏன்டா நீ எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏற்கனவே இந்த பொண்ணு பத்தவங்களும் சரி தத்தெடுத்தவங்களும் சரி எல்லாருமே மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் தெரியாம நீயும் இன்வால்வ் ஆயிட்ட, இதனால உனக்கு என்னாலும் பரவாயில்லையான்னு அவங்களும் கண்டபடி பேசுறாங்க. அந்த இடத்துல அரோராவும் கோவப்பட்டு அந்த லேடி கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஹீரோ எதுவுமே பேச முடியாம தவிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு 2 பேரும் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஆல்ரெடி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அதே குரூப் வந்துட்டாங்க. அந்த குரூப்போட பாஸும் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். அந்த பாஸ் வில்லன் ஹீரோ பக்கத்துல வந்து நின்னதும் ஹீரோ அவன்கிட்ட சொல்றான், இங்க பாரு நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், இங்க சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, இப்போதைக்கு நாம இங்க பேசுறது சரியா வராது, ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட்டு முடிச்சிடறோம், அப்புறம் நாங்க வெளியே வந்த பிறகு நம்ம பேச வேண்டிய விஷயத்த பேசுற விதமா பேசிக்கலாம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லிடுறான். அதுக்கு அந்த வில்லனும் டீசெண்டா அக்செப்ட் பண்ணிட்டு உன் கூட இந்த குட்டி பொண்ணு இருக்குன்றத மறந்துட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பிளாக்மெயிலா பேசுறான். ஆஹா போ போ வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ பயத்தை காமிச்சுக்காம அவனை அனுப்பி விட்டுறான். அவன் போன உடனே அவசர அவசரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெஸ்டாரண்டோட பின் பக்கமா தப்பிச்சு போறாங்க. அப்பவுமே இவங்களை பாத்துறாங்க. அவங்க வீடு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ 2 பேரும் வீட்டுக்குள்ள சேஃபா வந்துடுறாங்க தான். இருந்தாலும் அந்த வில்லனுங்க சரியான டைமிங்காக அபார்ட்மெண்ட் கீழேயே காத்துட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோ என்ன பண்றானா பிரெண்டாக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர சொல்லிடுறான். அவங்க FBI தெரிஞ்சுதான் சேஃப்டிக்காக கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கான். அவங்க வந்த உடனே அரோரா இருந்துட்டு தரையில கால் வைக்காதீங்கன்னு சொல்றா.
ஏம்மா என் காலுக்கு கீழ லாவா இருக்கா? என் கால சுட்டுருமான்னு கேட்கறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்துரும். தரையில கால் வச்சா உங்கள சாப்ட்ரும் அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோவும் கடுப்பாயிடுறான். இங்க பாரு அரோரா, திரும்ப திரும்ப அதே கதை சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கா பெட்ரூமுக்கு போ. உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போய் பாருன்னு சொன்னதும் பெட்ரூம்குள்ள போனா அந்த மான்ஸ்டர் வரதுக்கான அறிகுறியும் தெரியுது. அரோரா ஒளிஞ்சுக்கிற மாதிரி பெட்ல மாடிஃபைங் பண்ணி வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்குள்ள போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ பிரண்டா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையாவே நான் அந்த பொண்ணோட பேரண்ட் இல்ல. அந்த பொண்ணு தான் பொய் சொன்னா. எனக்கு வேற வழி தெரியாம அப்போதைக்கு ஆமான்னு சொல்லிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நல்லவன் மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாருமே காணாம போகல. யாரோ அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளோட உயிருக்கும் ஆபத்து. நாங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரும்போது இந்த மாதிரி நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் பிரண்டாவுக்கு ஹீரோ மேல இப்ப கூட நம்பிக்கை வரலதான். அவங்க ரியாக்ஷனை பார்த்துட்டு நான் உண்மையை தான் சொல்றேன், வாங்க அதுக்கான ப்ரூஃபை காட்டுறேன்னு சொல்லி வீட்டுல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு விண்டோ வழியா காட்டுறான். அங்க பாருங்க, இந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னல, கீழே தான் நிக்கிறாங்க அப்படின்னு காட்டுறான். எனக்கு என்னமோ இவங்களதான் அரோரா மான்ஸ்டர்னு சொல்றான்னு நினைக்கிறேன். நீங்க தான் மேடம் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ஓவரா நடிக்கிறான். பிரண்டாவும் பாக்குறாங்க. அவங்களோட டீமும் கீழே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது, ஆமா மேடம், இங்க சந்தேகப்படுற மாதிரி நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம டீமை கூட்டிட்டு உடனே மேல வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. பிரண்டாவை இங்கே இருக்கு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி பதட்டத்தோட கதவை ஓபன் பண்ணா ஹீரோக்கு வேலை கொடுப்பாங்கல்ல, அந்த லேடி தான் வந்திருக்காங்க. டேய், நீ இன்னும் வீட்டுல தான் இருக்கியா? உன்னை கொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வெளியே நிக்கிறாங்க. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. உன் உயிரை காப்பாத்திக்கோ. என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் வந்துட்டு அந்த பொண்ணு யாரை காப்பாத்துறது? பரவாயில்ல, இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வீட்டுக்குள்ள FBI இருக்காங்க. அவங்க கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த லேடி ஷாக் ஆயிடுறாங்க. என்னது FBI-யா? டேய், இன்னுமா புரியல? அவங்க உன்னை பிடிக்க தாண்டா வந்திருப்பாங்க. நீயே வாய் கொடுத்து மாட்டிக்காத. மேடம், என் மேல சுத்தமா சந்தேகம் வராது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர் வீட்டுல தங்கி இருக்கிற சாதாரண ஆள் மாதிரி தான் காமிச்சிருக்கேன். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாம பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல, என்னமோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் உசுரை நீ தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோ இவங்கள பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், இந்த லேடி தான் அரோராவை கொல்ல ஆளை செட் பண்ணிருக்காங்கன்னு. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி கேஷுவலா வீட்டுக்குள்ள வந்து, வேற யாரும் இல்ல மேடம், எனக்கு தெரிஞ்ச நெய்பர் தான் வந்தாங்க, பேசி அனுப்பிட்டேன், போயிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதும் பிரண்டாவுக்கும் ஹீரோ மேல கொஞ்சம் நம்பிக்கை வர மாதிரி தெரியுது. இப்போ அவங்களும் உண்மை சொல்றாங்க. நான் சைல்டு கேர்லாம் இல்ல, நான் FBI டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். அரோரா பேரண்ட்ஸ் மர்மமான முறையில காணாம போனதுல இருந்து இந்த கேஸை சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ரொம்ப நல்லதா போச்சு மேடம், நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும், ப்ளீஸ் மேடம் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அரோரா ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அரோராவும் நான் தான் சத்தம் போட்டுட்டேன், தெரியாம தரையில கால் வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேக்குறா. சரி, அதுக்கு என்ன, பரவாயில்ல விடு. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ பெட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். அரோராவும் தலையில கால் வைக்காதீங்க, அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு வந்துருச்சுன்னு பயங்கரமா கத்துறா. அவ கத்துறதுலயே பிரண்டாவும் பயந்துடுறாங்க. அரோரா, இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாத, அமைதியா பெட்டுக்குள்ள போன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போறான். அப்படி போகும்போது அவன் பின்னாடியே தான் மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கும். அரோராவும் சொல்றா. ஆனா ஹீரோ பெருசா எடுத்துக்கல. பின்னாடி திரும்பியும் பார்க்கல. சத்தம் போடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். கரெக்டா வீட்டுக்கு வெளியே யாரோ வராங்க. பிரண்டாவோட டீம் தான் நினைச்சு கான்டாக்ட் பண்றாங்க. மேடம், நாங்க இப்பதான் பில்டிங்குள்ளே என்டர் ஆகுறோம். இப்போதான் என்டர் ஆகுறீங்களா? அப்போ இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த வில்லனுங்க ஒரு பெரிய கன்னை வச்சு அந்த டோர் வழியே ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் பிரண்டா மேல பட்டு தூக்கி வீசிடுது. ஹீரோவும் அவங்களோட சேர்ந்து பறந்து போகும்போது கரெக்டா அந்த மான்ஸ்டரும் இவங்களை சாப்பிடலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ்ல 2 பேரும் மிஸ் ஆயிடுறாங்க. இப்போ கூட ஹீரோ அந்த மான்ஸ்டரை கவனிக்கல. ஆனா இந்த டைம் நம்மளுக்கு முழுசா அந்த மான்ஸ்டரை காமிச்சிட்டாங்க. இதுல பிரண்டாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோ டக்குன்னு யோசிச்சு பிரண்டாவோட துப்பாக்கி எடுத்து அந்த வில்லனுங்களை ஒரு ஆளை சுட்டு தள்ளிட்டு அவங்க டைவர்ட் ஆன கேப்ல பிரண்டாவை அழுங்காம எடுத்துட்டு போய் இப்போதைக்கு பாத்ரூம்குள்ள சேஃபா ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அதே சமயம் பிரண்டாவோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. வில்லன் குரூப் பின்னாடி இருந்து சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்க வில்லன் குரூப்பும் பதிலுக்கு ஷூட் பண்றாங்க தான். ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாம எப்படியோ கதவை உடைச்சிட்டு இவங்களும் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு. கன் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். ஆனா எல்லா புல்லட்டும் காலி ஆயிருச்சு. சரி, பிரண்டா கிட்ட வேற ஏதாவது வெப்பன் இருக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கால்ல இன்னொரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்குள்ள பிரண்டா எழுந்துடுறாங்க. முன்னெச்சரிக்கையா புல்லட் வெஸ்ட் போட்டிருப்பாங்க போல, இன்னும் சாகாம தான் இருப்பாங்க. அவங்க எழுந்ததும் கன்னை வாங்கிட்டு யாராவது வராங்களான்னு பார்க்க சொன்னதும் ஹீரோ தரையில குனிஞ்சு கதவு கேப்ல பாக்குறான். அந்த மான்ஸ்டரும் அடியில தானே
தானே சுத்திட்டு இருக்கு. அது உருமல் சத்தம் நல்லாவே கேக்குது. அப்படியே தரைய பொளக்கவும் ஆரம்பிக்குது. ஆஹா! அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே. அப்படியே சைலண்டா மேல ஏறி உட்காந்துட்டு, மேடம் நீங்களும் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறது நல்லது. எனக்கு என்னமோ உண்மையாவே மான்ஸ்டர் இருக்குன்னு தோணுது. அவன் சொல்றத கேட்டு பிரண்டாவும் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. அரோராவும் பெட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ அந்த கொலைகாரங்களும் ஒரு பிளான் போடுறாங்க. வெளியவும் 2 பேர் இருக்காங்க, உள்ளேயும் 2 பேர் இருக்காங்க. இதுல முக்கியமா கொல்ல வந்தது அரோராவ தானே. முதல்ல அவள போட்டு தள்ளிட்டு அப்புறம் இவங்கள கவனிச்சுக்கலான்ட்டு அந்த ரூம தொறக்கலான்னு வரும்போது, இவ்வளவு நேரம் தரைக்கடியில சுத்திட்டு இருந்த மான்ஸ்டரு மெதுவா மேல வந்து எட்டி பார்க்க, அதோட உருமல் சத்தம் வில்லன் குரூப்புக்கு கேட்டுருது. பாஸ் இங்க வாங்களே, அந்த ரூமுக்குள்ள ஏதோ அனிமல் சத்தம் கேக்குது, வந்து பாருங்க. ஆனா இருட்டுல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் அந்த பாஸும் முன்னாடி வந்து, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, ஏதாவது நாய்க்குட்டியே இருக்கும், சும்மா சுடுறேன் பாரு, அப்படியே ஓடி போயிரும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்றான். அந்த புல்லட் மான்ஸ்டரை நெருங்க நெருங்க அதோட வெளிச்சத்துல அதோட முழு உருவத்தை பார்த்துட்டு, என்னடா மிருகம் இது இவ்வளவு பெரிய பல்ல வச்சிட்டு இருக்குன்னு அரண்டு போயிடுறாங்க. டேய் யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்படியே சைலண்டா பின்னாடி போங்கன்னு சொல்லி நகர்றாங்க. அவங்க பின்னாடி போறத பார்த்துட்டு அந்த மான்ஸ்டரும் இவங்கள நோக்கி வருது. முன்னாடி இருந்த மொட்டையை மட்டும் சும்மா இல்லாம சுட ஆரம்பிச்சிடறான். அவனை அப்படியே லபக்குன்னு முழுங்கிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இங்க வெளியில நடக்கிற அலப்பறையெல்லாம் உள்ள இருக்கிற ஹீரோக்கு பிரண்டாக்கும் கேக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க முடியல. தற்காப்புக்கு ஏதாவது வெப்பன் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரே ஒரு குட்டி பாட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அது என்னன்னா, சின்ன குழந்தைங்களாம் விரல் சூப்பாம இருக்கிறதுக்கு வேப்பண்ண மாதிரி கசப்பானதை ஏதாவது தடவிடுவாங்கல்ல, அதே மாதிரி பழக்கம் அரோராக்கு இருக்கனால அந்த பேரண்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்படி கிடைச்சதை எடுத்துட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் பாத்ரூம்குள்ள ஒருத்தனை வீசி அடிக்குது. அவன் இவங்களை பார்த்துட்டு கொலை பண்ண பாக்குறான். அதுக்குள்ள பிரண்டா அவனை சுட்டு சாகடிச்சு ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. திடீர்னு வீடு சைலண்ட் ஆயிருச்சு. இவங்களும் தெரு தெருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல தான் பிரண்டாவோட டீமும் வீட்டுக்குள்ள வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வில்லன் குரூப் எல்லாம் இன்னும் உசுரோட தான் இருக்காங்க. ஆனா 4 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் பயத்துல மேல ஏறி நின்னுட்டு இருக்காங்க. யாராலையும் நம்பவே முடியல. அதுல ஒருத்தன் தரையில கிடக்கிற துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்றான். வேண்டாம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அரோரா வார்னிங் கொடுக்குறா. அப்பவாவது அவன் அலர்ட்டா இருந்தா பரவாயில்ல. கரெக்டா அந்த மான்ஸ்டர் அவனையும் கண்டுபிடிச்சு அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போயிருது. சொன்னா எவன்டா கேக்குறீங்கன்ட்டு அரோராவும் அமைதியா படுத்துக்கிறா. ஹீரோவும் பிரண்டாவும் அப்படி என்னதான் நடக்குதுன்னு உள்ள இருக்கிற டெட் பாடியை தூக்கி அப்படியே வெளியே போடுறாங்க. வில்லன் குரூப்பும் பயத்துல செத்தவனையும் சராமரியா சொல்றாங்க. கரெக்டா அவன் கண்ணுல இருந்த பிரஷும் ஆப்ரேட் ஆகுது. அந்த சத்தம் கேட்டு அந்த மான்ஸ்டரும் வந்து அப்படியே தரைக்கடியில இருந்து வாயை பொளந்து அவனை அல்லேக்கா தூக்கிட்டு போயிருது. ஹீரோவும் பிரண்டாவும் இப்போதான் நேர்லயே பாக்குறாங்க. அடேங்கப்பா என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இதுதான் அந்த மான்ஸ்டரா? மேடம் அரோரா பொய் சொல்லல மேடம், உண்மைதான் சொல்லியிருக்கான்ட்டு சைலண்டா கதவை சாத்திக்கிறாங்க. இன்னொரு சைடு வீட்டுக்கு வெளியில இருக்கிற பிரண்டாவோட டீமுக்கு இங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்ல. அவங்க பாட்டிக்கு படபடன்னு உள்ள வந்து எல்லாத்தையும் சரண்டர் ஆக சொல்றாங்க. அந்த வில்லனுங்களும் கீழே இறங்காம, சார் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க பண்ணாம போங்க, ஆனா கீழே மட்டும் இறங்க சொல்லாதீங்க, தரைக்கடியில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இறங்கவே மாட்றாங்க. இன்னொரு ஆளும் வீட்டுக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாத்ரூமுக்குள்ள இவங்க 2 பேத்தையும் பாத்துறான். ஹீரோவை பார்த்து கண்ணு காட்டினதும் அவரால் எந்த பிரச்சனையும் இல்ல, அவரை விட்டுருங்க, முதல்ல அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வழியா எல்லாத்தையும் கீழே இறக்கி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சார் நீங்க அரெஸ்ட் பண்ணதெல்லாம் சரிதான், தரைக்கடியில வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க வாங்கன்னு வில்லனுங்களே கத்துறாங்க. பிரண்டாவுமே அவங்க டீம் கிட்ட வந்து, ஆமா அவன் சொல்றது சரிதான், தரைக்கடியில ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவனான்ட்டு கதவை சாத்தி விட்டுருது. திரும்பவும் அந்த மான்ஸ்டர் சம்பத்துக்குள்ள இறங்குது. அந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரமே நடக்குது. பிரண்டாவோட டீம், வில்லனுங்களோட குரூப், இவங்க எல்லாத்தையுமே மொத்தமா வேட்டையாடி முடிச்சிருச்சு. இப்போ எல்லா கதையும் முடிஞ்ச பிறகுதான் ஹீரோ மெதுவா பாத்ரூம்குள்ள இருந்து எட்டி பார்த்து, அரோரா உனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு கத்தி கூப்பிடுறான். அப்புறம் தான் அரோரா பெட்டுக்குள்ள இருந்து மேல வந்து, எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போவாது நான் சொன்னதை நம்புறீங்களா இல்லையா? அது எப்படி நம்பாம இருக்க முடியும், அதான் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டேன்ல, நம்பாம இருக்க முடியுமா? சீக்கிரம் அந்த பால்கனிக்கு போ, நானும் வந்துடுறேன், அப்படி தப்பிச்சு போயிடலான்னு ஹீரோ மெதுவா வந்துட்டு இருக்கும் போது, இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சாகடிச்ச மான்ஸ்டர் ஹீரோ மட்டும் சும்மா விட்டுருமா? இந்த தடவையும் அந்த மான்ஸ்டர் ஹீரோவையும் விடல. அது தரைக்கடியில இருந்து மேல வந்து அந்த பொம்மையோட அப்படியே முழுங்க பாக்குது. நடுவுல குச்சி இருக்கனால அவ்வளவு சீக்கிரம் அதனால முழுங்க முடியல. அப்பவும் ஹீரோவாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, அரோராவாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொண்ணோட கண் எதிரிலேயே அந்த மான்ஸ்டர் ஹீரோவை மொத்தமா முழுங்கிருச்சு. அவன் கையில வச்சிருந்த குச்சியும் மூக்கு வழியா எடுத்து தூக்கி போட்டு அப்படியே தரைக்குள்ள போயிருது. அரோராக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் ஹீரோ தானே. நான் தான் சொன்னல, என் பேச்சை யாராவது கேட்டிருந்தா எல்லாரும் சாகாம இருந்திருப்பீங்கல்லன்னு சோகமா சொல்லிட்டு அப்படியே பெட்டுக்குள்ளேயே படுத்துக்கிறா. இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுது. காலையிலயும் விடிஞ்சிருது. திடீர்னு அந்த மான்ஸ்டரோட சத்தம் ரொம்ப ஹெவியா கேக்குது. அரோராவும் எட்டி பார்த்துட்டு, என்னது இது, மான்ஸ்டர் ஏதோ வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அந்த
மான்ஸ்டர் வர மாரியே தரைய உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தான் மேல வரான். அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டான். அவன் எப்படி தப்பிச்சான்னா, ஆல்ரெடி வேப்பன் மாரி ஏதோ ஒண்ணு எடுத்தான்ல, அத வச்சு தான் எஸ்கேப் ஆயிட்டான் போல. அரோராக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எப்படி நீங்க மட்டும் தப்பிச்சீங்க? அதுவா? என்னோட டேஸ்ட் அதுக்கு புடிக்கலன்னு நெனைக்கிறேன். அதான் என்ன வெளிய துப்பிருச்சு. எப்படியோ நீங்க உயிரோட வந்தீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு 2 பேரும் பாச மழைய பொழிஞ்சிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த வீட்டுக்கு அந்த லேடி உள்ள வராங்க. என்னது வீடே சைலண்டா இருக்கு. எங்கடா போனீங்க எல்லாரும்? ஒருத்தனையும் காணோம். அங்க ஹீரோவும் அரோராவும் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. அரோரா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் பயந்தே போயிட்டேன்மா. என்கிட்ட வா. நான் என்னோட இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் நான் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு வேணாம்மா பக்கத்துல வராதீங்க. என்னது அம்மாவா? திரும்ப திரும்ப அந்த மாதிரி கூப்பிடாத. நான் எப்போ உன்னை தலைமுழுகிட்டேன்ல, இப்பவும் அம்மான்னு கூப்பிட்டு இருக்க. இப்படி சொல்லும் போதுதான் நமக்கே தெரிய வருது ஹீரோவோட அம்மா தான் இவங்க. இதை எதுக்கு சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்கன்னு தெரியல. அரோராவும் தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றோம். ஏன் உள்ள வந்தா நீ சொல்ற மான்ஸ்டர் என்ன கொன்றுமான்னு கிண்டல் பண்றாங்க. சரி அப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்றா. அவன் சொன்ன மாதிரியே அந்த மான்ஸ்டர் லேடிக்கு பின்னாடி வந்துருச்சு. அவங்களும் பார்த்துட்டு என்னடா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா உண்மையாவே வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே அவங்களும் ஷூக்குள்ள கன் வச்சிருப்பாங்க போல. டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டருக்கு தான் எதுவுமே ஆகாது இல்ல. அந்த மான்ஸ்டர் அப்படியே அவங்களையும் முழுங்கிட்டு போயிருது. இதுல ஹீரோக்கு தான் வருத்தம். ஏன்னா தன்னோட அம்மா அவன் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறான். இருந்தாலும் அவங்க இவனை பையன மாதிரி நடத்திருக்க மாட்டாங்க. இப்போ 2 பேரும் தப்பிச்சு பால்கனிக்கு போனா திரும்பவும் மான்ஸ்டர் வந்து ஹீரோவை தான் பிடிக்க பாக்குது. அரோராவும் பதட்டத்துல வேணாம் அப்படி பண்ணாத அப்படின்னு கத்திடுறா. உடனே அந்த மான்ஸ்டர் ஸ்டாப் பண்ணிடுது. இப்போதான் ஹீரோக்கு புரிய வருது. அரோரா அந்த மான்ஸ்டர் உன்னை கொல்றதுக்கு வரல. அது உனக்கான மான்ஸ்டர். அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீ சொல்ற பேச்சு அது கேக்குது அப்படின்னு சொன்னதும் அதுவும் அரோரா பின்னாடி நின்னுட்டு ஹீரோவை பிடிக்க துடியா துடிக்குது. போதும் இனிமேல் யாரையும் சாப்பிடக்கூடாது. அமைதியா இரு உட்காருன்னு சொன்னதும் அதுவும் உட்கார்ந்துக்கிச்சு. இந்த கேப்பை பயன்படுத்தி தான் ஹீரோ அரோராவை தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்புறான். நம்ம இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு அந்த ஊரை விட்டும் கிளம்பிடுறாங்க. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த காருக்கு கீழே அந்த ராபிட்டோட ஷேடோ ஓடிட்டு இருக்கும். அதுவும் அவங்களோட போற மாதிரி காமிச்சு செகண்ட் பார்ட்டுக்கான லீடையும் கொடுத்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஃபேரி டெய்ல் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பை பாய்.